என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். வாசிச்ச வசனம் உண்மையா சொல்றேன், என்ன புடமிட்டுச்சு. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனத்தை முறுமுறுக்கிறதுனால தேவனுக்கு விரோதமா எழுப்புனால கொன்று குவிக்கிறாரு. ஆனா யுத்தத்திற்கு போனா யுத்தத்தில் ஒரு நாளும் தோக்க மாட்டேங்கிறான். எங்க அன்னைக்கு மட்டும் இல்ல, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வந்த நேரம் மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு நாடு சுதந்திரம் அடைஞ்சு 24 மணி நேரத்தில் யுத்தம். போர் வீரர்கள் இல்லை, தளபதி இல்ல, கப்பல் இல்ல, பிளேன் இல்ல, ராக்கெட் இல்ல, அணுகுண்டுகள் இல்ல, ஆனா யுத்தம். எப்படி சுதந்திரம் அடைஞ்சு 24 மணிக்கூர் நேரத்துக்குள்ள யுத்தம். யுத்தத்தில் 2 நாடை ஒரே அடியா ஜெயிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் நான் தானு காமிச்சா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கிறான். எப்படி? என் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். நீ சொல்ற நானும் பைபிளை தான் வச்சிருக்கிறேன், உன் கூட ஏன் தேவன் இல்ல? அவன் இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியமா இருக்கிறான், தெரியுமா? நான் அந்த பெஞ்சமின் நேதாவை பார்ப்பேன், அந்த அங்கோல பிரதமரை பார்ப்பேன். அவருடைய ஸ்பீச் எவ்வளவு வெறித்தனமா இருக்கும் தெரியுமா பைபிளை பற்றி. அவன் அந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறான். 7 ஒரு குத்துவிளக்கினுடைய 7 அகல ஏற்றுறது அவன் போய் ஒரு பிரதமர் போய் நிற்கிறாங்க. எப்படி? நீ என்ன பண்ணுவ? ஸ்தோத்திர பகுதிக்கு வரமாட்ட, பாட்டு பகுதிக்கு வரமாட்ட, பிரசங்கத்தில் வந்தா போதும்னு நினைப்ப. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்து தூங்கலாம்னு நினைக்கிற, இல்ல ஞாயிற்றுக்கிழமை வேலையை போலான்னு நினைக்கிற. உனக்கு எப்படி சமாதானம் தருவார்? உனக்கு எப்படி காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தருவார்? யோசித்துக்கா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி. உனக்கு எப்படி பலன் தருவார்? அவங்க போல வைராக்கியம் இருக்குது இல்ல, அப்புறம் எப்படி உனக்கு? சபையில் வந்தா தூங்க தான் செய்கிற. ஏன் வருது தூக்கம்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவீங்களா? உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்குது, தூக்கம் வரும்? தூக்கம் வரும். ஆராதனை நேரத்தில் தூக்கம் என்ன தூக்கம்? ஏன்? அப்ப இங்க தேவன் இருக்கிறார் என்கின்ற உள்ளான உணர்வு இல்லை. அப்போ உனக்கு எதுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்? யார்கிட்ட சண்டை போட போற? பிசாசோடு சண்டை போடலையே, பிசாசுடைய நித்திரமேக்கத்தின் ஆவி உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு கல்யாணம் வந்துச்சுல்ல, கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு உனக்கு தூக்கம் வந்துச்சா? யாருக்கு வந்துச்சு சொல்லு? நான் கல்யாணம் முடிஞ்ச ராத்திரியை கேட்கல, கல்யாண ராத்திரிக்கு முந்தின நைட் யார் தூங்கி இருப்ப சொல்லு? ஒருத்தி கூட தூங்க முடியாது. ஆராதனையில் தூங்குற உனக்கு தேவன் பலன் தரணும், தேவன் உனக்கு சமாதானம் தரணும், தேவன் உனக்கு சந்தோஷம் தரணும், தேவன் உனக்கு நிம்மதி தரணும். நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பாருன்னா அவர் கேட்ட நீ கொடுப்பியா? தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னாரு, 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஜெபம் பண்ணுப்பான். தூங்குனாரு. வந்து சொன்னாரு, நேரம் வந்துருச்சு, இனி நல்லா தூங்குங்க. எங்க நல்லா தூங்க சொன்னா எழுப்பிட்டானுங்க, தூங்க சொன்ன நேரம் தூங்கிட்டானுங்க, நல்லா தூங்க சொன்னா எழுப்பிட்டானுங்க. ஏன்? ரோம வீரர்கள் வந்துட்டாங்க, வேதபாரகர் பரிசீர் வந்துட்டாங்க. தூங்கி கிடந்தவன் காதை வெட்ட போறான் பாருங்களேன். தூங்க தானே செஞ்ச, தூங்குறவன் காதை வெட்டுறான். தேவன் பார்த்தாரு, தூங்க மூஞ்சி, நித்திர மயக்கத்தில் இருக்கிறானே, நீ எதுக்குடா காதை வெட்டுற? என்னதான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ தூங்கி ஜெபம் பண்ணியிருந்தா நான் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டேன், ஒருவேளை நான் தப்பி இருப்பேன், இந்த யுத்த காலத்திலிருந்து நான் விடுதலை ஆயிருப்பேன். உன்னை நான் ஜெபம் பண்ண தானே சொன்னேன், ஜெபம் பண்ணியா? இல்ல இப்ப ஏண்டா வாழா உருவி காதை வெட்டுற? நம்ம ஆளுகளும் இதே தான். ஜெபிங்கடான்னு சொன்னா ஜெபிக்க மாட்டான்.
ஆனானோ யாசோனோ மேசியா நாமத்திற்கு வைராக்கியமா நிற்பேன். என்ன நின்று என்ன பிரயோஜனம்? இந்த நம்பிக்கை எதுக்கு கேட்கிறேன்? உனக்கெல்லாம் தரமாட்டார் சமாதானம், உனக்கெல்லாம் விடுதலை தரமாட்டார், உனக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உனக்கு கொடுக்க மாட்டார். அதனால தான் நீ கோழையா இருக்கிற. பிசாசோடு போராட முடியல, வியாதியோடு போராட முடியல, சத்ருவோடு கூட போராட முடியல. ஏன்? ஜெயிக்கிறதுக்கு எங்கேயாவது என்னைக்காவது ஒன்னால ஜெயிக்க முடியுதா? ஒரு பிசாசிட்ட, ஒரு வியாதிகிட்ட ஜெயிக்க முடியுதா? ஒரு பாரம்பரிய கட்டிட்ட ஜெயிக்க முடியுதா? அதனால தான் நீ தூங்கிட்டே இருக்கிற. உனக்கு ஜெயம் கிடைக்காது. வேதம் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. வாசிங்க அபகுக்கினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவராகிய யாவா என் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். பாத்தீங்களா? பலன் கொடுத்தா சும்மா இல்ல. தேவனுடைய பலன் உனக்குள் வந்துவிட்டால், உனக்கு மான் கால்களுடைய பலன் உனக்கு வந்து உயரமான இடத்தில் ஏறுவாய், தாழ்வான இடத்திற்கு போக மாட்டாய். இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? நம்மளை எவன் மதிக்கிறான்? இல்ல, நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நான் பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எவன் மதிக்கிறான்? ஏன் மரியாதை இல்ல? ஏன் மதிப்பு இல்ல? யாவுடைய பலன் உன்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. நான் இந்த காரியத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் எனக்கு ஒரு ஆளை ஞாபகப்படுத்தினாங்க. யாரு அப்படின்னா தாவீது. இந்த தாவீது ஆடு மேய்க்கிற பையன். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கோலியாத் எழும்பி நின்று யாவுடைய நாமத்தை தூசித்து இஸ்ரவேலர்களை எல்லாம் அடிமைப்படுத்த விரும்புகிறான். இப்ப தாவீதனுடைய சகோதரர்கள் எல்லாருமே யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போன இடத்துல யுத்தம் பண்ண முடியல. அங்க என்ன யுத்தம் அப்படின்னா, நாட்டுக்கு நாடு இல்ல, தனி மனித யுத்தம். கோலியாத்தோடு கூட நின்று இஸ்ரவேல் வீரரில் ஒருவன் யுத்தம் பண்ண வேண்டும். இப்ப அங்க யுத்தம் பண்றதுக்கு ஆள் இல்ல. இப்ப அவன் சொல்றான், ஓ நாட்டில் ஒருத்தன் கூட இல்லை, ஆம்பளை இல்லை என்றால் ஓ நாடு எனக்கு அடிமையாக்கப்பட வேண்டும். இப்ப இஸ்ரவேல் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப தாவீது என்ன செய்யறான்னா, சின்ன பையன் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் கடந்து போய் ஆகாரத்தை கொடுத்து விட்டு ஆடு மேய்க்க போக வேண்டும் என்று சொல்லி வீட்டிலிருந்து அவனை அனுப்புகிறார்கள். போனவன் தன் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க போன போது கோலியாத் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்ததை பார்த்தான். உனக்கு அதுல எல்லாம் பலனே வராது. இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தபடினால் இவனுக்கு அடக்கிக் கொள்ள முடியல. இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை இவன் நிந்திக்கிறான். இவனை நான் சும்மா விட மாட்டேன். உள்ள போன நேரம் அண்ணம்பார் சொல்றாங்க, டேய் உனக்கு இங்க என்னடா வேலை? சாப்பாடு கொடுத்தாச்சுல, போடா போய் ஆடு மேய்க்கு போ. துரத்துறாங்க. இவன் அப்படி சுத்தி இப்படி வருவான், இப்படி சுத்தி அப்படி வருவான். ஏன்னா இவனுக்கு கோலியாத்தோடு கூட எதிர்த்து போராடுறதுக்கு உள் மனசு பேசிட்டு இருக்குது. தேவன் என்னிடத்துல கிரியை செய்கிறார். இப்ப சகோதரர்களால இவனுக்கு பிரச்சனை. போ வீட்டுக்கு போ, அண்ணன் மாதிரி சொன்ன கேட்கணும்ல. இவன் சின்ன பையன்லவா. ஆனா இவனுக்குள்ளால உந்து சக்தி என்ன இருக்குது? யாவுடைய பலன் எப்படி இறங்குது? கோலியாத்தை முறியடிக்கணும். இவன் என்ன செஞ்சிட்டான்? போய் அரண்மனைக்கு சொந்தக்காரங்கிட்ட பேசிட்டான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவனுக்குள்ளால பலம் இறங்குது. யாவுடைய நாமம் நிந்திக்கப்படுகிற போது இவனுக்குள் யாவுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. யாவுடைய பலன் கடந்து வருகிறது. இப்ப ராஜா கேள்விப்படுகிறார், ஒரு சிறு பையன் கோலியாத்தை முறியடிப்பதற்காக தயாராக இருக்கிறான். இப்ப ராஜா தாவீதை பார்த்து கேட்பாரு, உனக்கு எப்படி இவனை கொல்ல முடியும்? ஏதாவது ஒன்னால பலம் இருக்கா? இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அதான் அதுல வித்தியாசம். நான் ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவனுக்கும் யுத்தத்துக்கும் என்னையா சம்பந்தம்? நான் ஆடு மேய்க்கிறவன். என் ஆட்டை ஒரு நாள் ஒரு காட்டு மிருகம் கொன்று போட வந்தது. வெறும் கையோடு கூட நான் அதை கிழித்தெடுத்தேன்.
Praise Yeshua. ராஜாவுக்கு அதிசயம். இவனுடைய விசுவாசம் அப்படி, இவனுடைய நம்பிக்கை அப்படி, இவனுடைய திடகாத்திரம் அப்படி. எப்படியாவது இந்த கோலியாத்தை நான் முறியடிக்கணும். இப்ப ராஜா சொல்றான், சரி பாப்போமே, உன்னை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு போகக்கூடிய யுத்த ஆயுதங்களையும் யுத்த தளவாடங்களையும் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு பார்த்தாச்சு. போட்டு பார்த்த தூக்கிட்டு நடக்க முடியாது. இவன் சொல்லுவான், ஐயா இந்த அபியாசம் எனக்கு தெரியாது, இந்த அபியாசம் எனக்கு தெரியாது, என்னட்ட ஒரு பலன் இருக்கு. உன்னுடைய யுத்த ஆயுதங்களை தரித்து என்னால் நடக்க முடியாது, ஆனால் எனக்கு என் தேவன் கொடுத்திருக்கிற பலம் என்னிடத்தில் இருக்கிறது, இந்த அபியாசம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அபியாசங்களை எல்லாம் களைந்து போட்டு விட்டு ஆற்றங்கரைக்கு ஓடுகிறான். ஆற்றங்கரைக்கு ஓடுகும் முன்பு ஒரு கவனை கையில் எடுக்கிறான். 5 கூழாங்கல்லை கையில் எடுக்கிறான். 5 கூழாங்கல்லை ஒரு அடப்பையில் போட்டுக்கொண்டு கோலியாத்தை பார்க்க போகிறான். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, கோலியாத்தை எதிர்க்க ஒரு சின்ன பையன் 5 கூழாங்கல்லோடு கூட வருகிறான். இப்ப கோலியாத்து தாவீதை பார்த்தபோது தாவீதை பார்த்து கேட்கிறான், டேய் பொடி பயல, நாயை அடிக்கிற மாதிரி கல்லு கொண்டு வந்திருக்கிறீங்க, கேவலமா இல்ல? சின்ன பையன் விளையாட்டை தான் நீ விளையாடுற, போ. அப்படிதானே? யுத்தத்துக்கு கல்லு கொண்டு போனா யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமா? அவன் மொத்த கவசம், வாள் எடுத்து வெட்டினா கூட உடம்புல வெட்டுப்படாது, துப்பாக்கி எடுத்து சுட்டா கூட உடம்புல வெட்டுப்படாது, சூடுபடாது. அப்படிப்பட்ட யுத்த தளவாடங்களை அணிந்திருக்கிறான். கையில ஒரு கேடயம், ஈட்டி ஒரு கேடயம் இருக்கிறது, இன்னொரு கையில வாள் இருக்குது. நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ இவனும் 5 கல்லையும் தூக்கிட்டு போய் நிற்கிறான். ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் முடியாது. கோலியாத்துக்கு பயங்கர சிரிப்பு. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, யாவுடைய பலன் தாவீதோடு இருந்தபடியினால் தாவீது ஒன்று சொல்றான் பாரு, உன்னிட்ட ஈட்டியும் கேடயமும் இருக்கு, ஆனா என்னட்ட 5 கூழாங்கல் தான் இருக்குது, ஆனா உன் தலையை வெட்டி எடுத்துருவேன், உன் தலையை வெட்டுவேன். எப்படி யோசிக்கிறீங்களா? வாசிமா, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். பாருங்க பலன் எப்படி வருது பாத்தீங்களா? அபிஷேகம் பண்ணின தேவன். தாவீது எங்க அபிஷேகம் பண்ணாரு? யார் அபிஷேகம் பண்ணா? பிரைஸ் யேசுவா. யோசிக்கிறீங்களா? யார் அபிஷேகம் பண்ணா? சாமுவேலா? இன்னும் அபிஷேகம் வரல, இன்னும் அபிஷேகம் வரல. பிரைஸ் யேசுவா. இன்னும் அபிஷேகம் வரல. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க, 3 அபிஷேகம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா இன்னும் அபிஷேகம் வரல. ஆனால் தேவ பலன் இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவ பலன் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கவுடிலே கல்லை மாட்டுகிறான், அடிக்கிறான். பாருங்க, எங்க யுத்த செய்வதற்கான அவனுடைய யுத்த கவசம் இல்லாத ஒரு இடம் இந்த நெற்றிப்பற்ற. நெற்றியில் அடிக்கிறான் கல்ல. நெற்றியில் அடிக்கிற போது அவன் எப்படி விழுந்தான் அதுதான் எனக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்கு இந்த அடி விழுந்தால் அவன் இப்படி விழுவான், ஆனால் இப்படி அடி விழுந்திருக்கிறது, அவன் முன்பக்கமாக கவர்ந்து விழுகிறான். என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணினவனுக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் உருவின பட்டயத்தோடு வருகிறார். அவர் அடிச்ச அடியில தான் இவன் ஐயா கமந்து விடுறாரு. ஆனா நம்ம பார்வைக்கு தாவீது அடிச்ச படியில தான் கோலியாத்து விழுந்தான். பலன் பின்னாடி நிக்குது, ஆளு முன்னாடி நிக்குது. யோசிக்கிறீங்களா? இந்த பலன் உன்னிட்ட இருக்கு. யாவுடைய நாமத்தை நிந்தித்தபடினால் சிறு பையனா என்ற எண்ணம் இல்லாமல் யுத்தத்திற்கு புறப்பட்டான். உன்னால யுத்தத்துக்கு போக முடியுமா?
ஏன்னா பலம் இல்லை. யாவுடைய பலன் நம்மகிட்ட இல்லை. பலன் இல்லாததனால் பிசாசு நம்மை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறது. பிசாசு கூட யுத்தம் பண்ண முடியும்? கோலியாத்தாகிய பிசாசு ஏன் உன் வீட்டில் வந்திருக்கிறான்? ஏன் உடம்புல வந்திருக்கிறான்? ஏன் உன் புருஷன்ட்ட, உன் பொண்டாட்டிட்ட, உன் பிள்ளைகிட்ட இன்னைக்கு கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? சிலர் தன்னை பாஸ்டர்ன்றாங்க. பாஸ்டருக்கு வீட்டில் பிசாசு போராட்டம். என்ன பண்றது? நானும் ஒரு ஏரியாவில் போய் 1 வருஷம் தாண்டிடுச்சு, ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமீன். ஆனா போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிசாசு போராட்டம். ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு பாஸ்டருக்கு வீட்டில் அவரும் சொல்லுவாரு, பிசாசே உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். போ பிசாசே, இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே அப்படின்னுவாரு. ஆனா பிசாசு போக மாட்டேங்குது. கழிஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ராத்திரி 3 மணிக்கு பிசாசு விரட்டிட்டு இருக்கிறாரு. ராத்திரி 3 மணிக்கு. ஏன் கேட்கிறேன்? யாருடைய பலன் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நமக்கு அறிவில்லை. ஆனபடியினால் பலன் இல்லை. பிரைஸ் யாசுவா. ஏன்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் சொல்லி இருக்குதுல்ல. முதல் அடையாளமே பிசாசை துரத்துவது. நீ விசுவாசி இல்லையே, நீ நம்பிக்கைக்குரியவன். உன்னிடத்தில் விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இருக்கிறது. ஆனபடினால் உன்னால் பிசாசை துரத்த முடியவில்லை. இன்னைக்கு சபையில் இருக்கிற நிறைய ஜனங்கள் பிசாசை துரத்த முடியல. சபையில் இருக்கிற விசுவாசி தான் பிசாசை துரத்தணும். ஆனா இவன் பிசாசு கூட என்ன செய்வான்? ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பான். ஆமீன். ஏன்? பிசாசு நான் தோஸ்தாக்கும், அவர் எனக்கு மாமா, நான் அவருக்கு மருமக அப்படின்ற உறவு முறையில் இன்னைக்கு பிசாசு கூட உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிரைசியாசுவா. காரணம் என்ன தெரியுமா? பிசாசு உங்கூட இருக்கிறதுக்கு காரணம் தேவ பலன் உன்னிடத்தில் இல்லை. ஆமீன். நீ தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்காக தாவீதை போல அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நீ நாமத்துக்குரிய வல்லமைக்குள் கடந்து போகணும். நீ நம்மகிட்ட வல்லமை இல்லை, என்ன பண்றது? ஆமீன்.